வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இன்னைக்கு 4th டிசம்பர் போஸ்ட் மார்க்கெட் போட்டு பார்த்துடலாம். லைக் மண்டே அண்ட் டியூஸ்டே மார்க்கெட் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து மார்க்கெட் ஹைல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அதாவது இந்த 2 மாசத்துல இல்லாத கண்டினியூவா வந்து 4th கன்சிக்யூட்டிவ் செஷனா வந்து மார்க்கெட் வந்து ஹைல க்ளோஸ் ஆயிருக்குது. ஆனால் வயலண்ட் மூவ்மெண்ட் லைக் வித்தின் 5 மினிட்ஸில் 150 பாயிண்ட்ஸ் நிஃப்டி இறங்குது. அதுக்கு அடுத்து ஒரு 30 மினிட்ஸில் அந்த 150 பாயிண்ட்ஸ் வந்து ரெக்கவர் பண்ணுது. அகைன் 100 பாயிண்ட்ஸ் வந்து வெர்டிகல் ஃபால் வருது. ஸோ வயலண்ட் மூவ்மெண்ட். அதாவது தேர்ஸ்டே வந்து நிஃப்டியோடைய வீக்லி எக்ஸ்பிரி. இன்றைக்கே வந்து அதனுடைய ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஓகே, இப்போ போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு தேர்ஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது. ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து 2 பிரேக் அவுட் ஸ்டாக்கு கிளைண்ட்டுங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு. எல்லாமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரைட், நம்ம மார்க்கெட் பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ் மார்க்கெட் ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். அதாவது யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரையும் ஹையில் தான் க்ளோஸ் ஆகிருக்குது. பட் டவ் வந்து ஸ்லைட்லி லோவில் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது. லைக் 0.17% டவ் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. S&P 500 ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆகிருக்குது. நாஸ்டாக் இண்டெக்ஸ் 0.5% அரௌண்ட் வந்து ஹையில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா. ஏசியன் மார்க்கெட்டை பொறுத்தவரை இன்னைக்கு காலையில் சம் நியூஸ் வந்துச்சு. அதாவது சவுத் கொரியாவில் வந்து மெட்டீரியல் லா வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது ராணுவ சட்டம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் 6 ஹவர்ஸ்க்கு மேலே அது வந்து ரிவர்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த டைமில் ஜாப்பனீஸ் நிக்கி, சைனீஸ் மார்க்கெட் இது எல்லாமே வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் இருந்துச்சு. அவங்க ரிவர்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மார்க்கெட் எல்லாமே ரெக்கவரி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. யூனோ சவுத் கொரியாவுடைய காஸ்பி இண்டெக்ஸு ஆல்மோஸ்ட் 3% டவுனில் இருந்தது. 1.5% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு நிஃப்டி காலையில் வந்து ஃப்ளாட்டாக தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருந்துச்சு. அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. 24,500 ஓப்பன் ஆகிட்டு 24,575 அங்கேருந்து 360 அரௌண்ட் வந்துச்சு. வெர்டிகல் ஃபால் 360 வந்துட்டு அகைன் 570 அகைன் 450. ஸோ ஒரு வயலண்ட் மூவ்மெண்ட் இருந்துச்சு நிஃப்டி பொறுத்தவரையும். பட் பேங்க் நிஃப்டி அப்படி கிடையாது. நீங்கள் எப்படியும் அடிச்சுட்டு போங்கடா, நாங்கள் பாட்டு எங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காட்டுறோம் அப்படின்னு பேங்கிங் ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ரென்த்து காட்டிட்டு இருந்துச்சு. 52,800 இருந்து 53,400. என்னன்னா இப்போ அதாவது டே ஆஃப்டர் டுமாரோ ஃப்ரைடே அன்னைக்கு ரிசர்வ் பேங்கோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் டிசிஷன் இருக்குது. இதில் வந்து CRRன்னு சொல்லக்கூடிய கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இது வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 25 பேசிஸ் பாயிண்ட் வந்து கட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு போல் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அதனால தான் வந்து பேங்க் நிஃப்டி கண்டினியூவாக ஏறிட்டுது. சப்போஸ் ஃப்ரைடே வந்து இல்லை நாங்களாம் ரேட்டு எதுவும் கட் பண்ணலைங்க, ஜிடிபிலாம் ரொம்ப குறைவாக வந்துருச்சு, எதுவும் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் எக்கனாமிக் இல்லை, அதனால வந்து நாங்கள் வந்து ரேட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு செல்லிங் ப்ரெஷர் வந்துடும். ஓகேங்களா. இது வந்து ஃப்ரைடே மார்னிங் 10 o'clock நடக்க போகுது. பார்க்கலாம் அது என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. அதே மாதிரி எஸ்டர்டே வீடியோவில் நான் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னர் சக்திகாந்த தாஸோடைய டென்யூர் பீரியடு கப்புள் ஆஃப் டேஸில் வந்து முடியுதுன்னு சொல்லியிருந்தேன். பட் அது எந்த டேட் நான் சொல்ல கிடையாது. டிசம்பர் 10th அவருடைய டென்யூர் வந்து முடியுது. ஓகேங்களா. இப்போதான் வந்து மகாராஷ்டிராவுடைய சிஎம் யாரு அப்படின்ட்டு ஃபைனல் டிசிஷன் எடுத்திருக்கிறாங்க. இனிமேல் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னருடைய அடுத்த புது கவர்னர் யாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா இவருக்கே வந்து இன்னும் ஒரு 3 வருஷத்தை என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு போஸ்டிங் கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே இவருக்கு வந்து 2018 அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க. 2021 வந்து பீரியடு அந்த டென்யூர் முடிஞ்சிச்சு. அங்கேருந்து மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸாக வந்து மிஸ்டர் சக்திகாந்த தாஸ் தான் வந்து ரிசர்வ் பேங்க் கவர்னராக இருந்துட்டு இருக்கிறாரு. மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா என்னங்கிறது நமக்கு இன்னும் வரப்போகிற நாளில் தான் தெரியும். ஓகே, எனிவே இன்னைக்கு வந்து ஃபைனலாக வந்து சென்செக்ஸ் 110 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. 80,956 வந்து செட்டில் ஆயிருக்குது. நிஃப்டி 10 பாயிண்ட்ஸ் தான் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இதுக்காக 150 பாயிண்ட் இறக்கி ஏற்றி இவ்வளோ அக்கப்பூர் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது மைண்ட் வைஸு. 10 பாயிண்ட்ஸ் ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. 24,467 வந்து செட்டில் ஆயிருக்குது. செக்டார் வைஸ் பார்க்கும்போது FMCG ஆட்டோ 0.5% அரௌண்ட் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்குது. ஐடி மீடியா 0.5% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. PSU பேங்க் நீங்கள் வந்து அவுட் பர்ஃபார்ம் இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் 2% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. ப்ராடர் இண்டீசஸ் பொறுத்தவரையும் மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் 0.5% to 1% ஹையில் க்ளோஸ் ஆயிருக்குது. இதுதான் வந்து போஸ்ட் மார்க்கெட் போட்டு. ஓகேங்களா. ஓகே, இப்போ இருக்க முக்கியமான நியூஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதானி குரூப் ஆஃப் கம்பெனி, அதாவது அதானி குரூப் ஆஃப் கம்பெனிலேருந்து
ஸ்டார் சிமெண்ட் அப்படிங்கிற கம்பெனி வந்து ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யூனோ கப்புள் ஆஃப் இயர்ஸில் வந்து ஏசிசி சிமெண்ட் வந்து டாமினேட் பண்ணாங்க. அதில் வந்து மேஜரான ஸ்டேக் வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கு அடுத்தது வந்து அம்புஜா சிமெண்ட் வந்து ஸ்டேக் வந்து மேஜராக வந்து பை பண்ணிட்டாங்க. ஸோ ஏசிசி அம்புஜா சிமெண்ட் இது ரெண்டையுமே வந்து டாமினேட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஸ்டார் சிமெண்ட் அப்படின்ட்டு ஸ்டார் சிமெண்ட்டையும் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் சிமெண்ட் அப்படின்னா இவங்க கம்பெனி தான் இருக்கணும் அப்படின்ட்டு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். யூனோ இப்போ இந்த ரீசெண்டாக சிமெண்ட் ப்ரைஸ் வந்து சிமெண்ட் ப்ரைஸ் மட்டும் கிடையாது, சிமெண்ட் கம்பெனியோட ஷேரும் வந்து சொல்லிக்கிற மாதிரி ஏறாததுக்கு காரணம் இதுதான் ரீசன். இவங்க வந்து டாமினேட் பண்ணிட்டு ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டே வராங்க. இது வந்து ரீட்டைல், அதாவது மக்களுக்கு நல்லது தான், பட் இது வந்து அந்த ஒரு கம்பெனியே வந்து என்ன சொல்றது ரொம்ப வந்து ஒரு கேள்விக்குறியாகுது. அதனால வந்து ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ், நீ இந்த விலைக்கு கொடுக்குறியா, நான் அதோட இன்னும் 10 ரூபா கம்மியாக கொடுக்குறேன் அப்படின்ட்டு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதனால தான் வந்து சிமெண்ட் ப்ரைஸும் குறைவாக இருக்குது, சிமெண்ட் ஸ்டாக்கோடைய ப்ரைஸும் வந்து குறைவாக இருக்குது. ஓகேங்களா? இவங்களாம் அது பண்ணுறதை பார்த்து தான் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட் என்ன பண்ணாங்க, இந்தியா சிமெண்ட்டை வந்து டாமினேட் பண்ணாங்க. அதாவது இந்தியா சிமெண்ட்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தெரியும், சங்கர் சிமெண்ட், அதை வந்து டாமினேட் பண்ணாங்க. ஸோ இப்போ வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட், அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் சிமெண்ட், இதுதான் வந்து இந்தியாவில் வந்து மேஜராக இருக்குது. முடிஞ்சால் வந்து அல்ட்ராடெக் சிமெண்ட்டையும் இவங்க வந்து போட்டு தள்ளிவிடுவான்னு நினைக்கிறேன், ஒவ்வொரு சிமெண்ட்டையாக வந்து பை பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா. ஓகே, எனிவே ராயல் என்ஃபீல்டு தாய்லாந்தில் வந்து அவங்களோட பிளான்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதா வந்து ஒரு நியூஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. டாலர் இண்டெக்ஸு 106.5 இருக்குது. 10 இயர் ட்ரெஸரி ஈல்டு வந்து 4.23 இருக்குது. எஸ்டர்டே வந்து 4.18 இருந்துச்சு, இன்னைக்கு வந்து 4.23க்கு வந்துருக்குது. பிரெண்ட் குரூடு $73 பெர் பேரல் இருக்குது. இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான நியூஸு. ஈவெண்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு வெனஸ்டே 8:30 PM ஐஎஸ்எம் சர்வீசஸ் பிஎம்ஐ டேட்டா வருது. நைட்டு மிட் நைட்டு ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பவுலுடைய ஸ்பீச் இருக்குது. ஜெரோம் பவுலுடைய ஸ்பீச் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அவர் வந்து எந்த மாதிரியான ஒரு ஃபோர்காஸ்ட்டை கொடுக்குறாரு, அதாவது இப்போ இன்ஃப்ளேஷன் வந்துட்டு இருக்கிற இன்ஃப்ளேஷன், ஜாப் ஓப்பனிங்ஸ் டேட்டா, இனிஷியல் ஜாப்லெஸ் கிளைம்ஸு, பிஎம்ஐ டேட்டா, இது எல்லாமே வந்து எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ரேட் கட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார் அப்படின்னா மறுபடியும் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ரேலி வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. இல்லை இதெல்லாம் எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, நாங்கள் வந்து மறுபடியும் வந்து திங்க் பண்ணலான் இருக்கிறோம் அப்படின்னு ஒரு ஹாக்கிஸ் கமெண்ட் மாதிரி சொன்னார் அப்படின்னா மார்க்கெட்டில் ஒரு ஸ்லைட்லி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ நைட்டு, அதாவது மிட் நைட் 12 o'clock அரௌண்டு ஃபெட் சேர்பர்சன் ஜெரோம் பவுலுடைய ஸ்பீச் இருக்குது, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர் 170 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட்டும் வந்து நல்லா தான் ஹையில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, 0.5% ஹையில் இருக்குது. எஃப்ஐஸ் டேட்டா அப்டேட் ஆகிடுச்சு 4th December. எஃப்ஐஸ் 1797 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. டொமஸ்டிக்கு 900 crore வந்து செல் பண்ணிக்கிறாங்க. இந்த எஃப்ஐஸ் செல் பண்ணும்போது மட்டும் 2000-3000 கோடி விற்கிறாங்க. ஆனால் வாங்கும்போது 1500 கோடி 2000 கோடி அப்படி கொஞ்சமாக வாங்கிக்கிறாங்க. ஆனால் விற்கும்போது மட்டும் 4000 கோடி 5000 கோடி விற்கிறாங்க. ஓகேங்களா? அவங்களுக்கு புரிஞ்சிக்கவே முடியல. எனிவே இதுதான் இப்போ இருக்கிற போஸ்ட்மார்க் ரிப்போர்ட்டு. டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக் என்ன அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்க்கும்போது ஓவராலாக வந்து கால் அண்ட் புட்டில் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்குது. இது 16.3 crore கால் சைடு, புட்டு சைடு 17.9 crore, ஆல்மோஸ்ட் ஈக்குவல் தான். பட் நியர்பை ஸ்ட்ரைக் அப்படின்னு பார்க்கும்போது 24,500 காலில் வந்து ஸ்லைட்லி வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? நாளைக்கு என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலில் என்னுடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பிரேக் அவுட் ஸ்டாக்கு, ஓரியன்ட் வாட்டர் டே கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது September 27th அன்னைக்கு ஒரு டாப் ஃபார்ம் ஆயிருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து November 25th அன்னைக்கு ஒரு டாப் ஃபார்ம் ஆயிருக்குது. இந்த டபுள் டாப் வந்து இன்னைக்கு வந்து பிரேக் பண்ணி ஒரு நல்ல வால்யூம் ஆயிருக்குது. ஓகேங்களா? நல்ல வால்யூம் ஆகிட்டு பிரேக் அவுட் பாயிண்ட்டுக்கு மேலே தான் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. 197 rupees, 192ங்கிறது பிரேக் அவுட் பாயிண்ட். ஸோ இதனுடைய ரேலி கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 225 to 250 rupees வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த ஸ்டாக் வந்து 192 rupeesல பிரேக் அவுட் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா இதனுடைய டைட் ஸ்டாப் லாஸாக நம்ம வந்து எங்கே வைக்கலாம் அப்படின்னா 170 rupees, அதாவது 22 rupees மட்டும்தான் ஸ்டாப் லாஸ். 22 rupees வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு
இது வந்து பை பண்ணால் ஒரு ரேலி வர்றதுக்குன்னா வாய்ப்பு இருக்குது. அதாவது பிரேக் அவுட்டுங்கிறது டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல் கிடையாது. இது வந்து ஃபண்டமெண்டல் பார்த்தோம் அப்படின்னா என்ன ஏதுங்கிறது நமக்கு தெரியாது. பட் டெக்னிக்கலாக வந்து நல்லா இருக்குது, அவ்வளோதான். டெக்னிக்கலாக நம்ம வந்து மூவ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஸ்ட்ரிக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும். இது வந்து 22 rupees தான் வந்து ஸ்டாப் லாஸ். 170 கீழே போச்சு அப்படின்னா க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணணும். இல்லை 170 வந்துருச்சு, மறுபடியும் நான் ஆவரேஜ் பண்ணுறேன், 130 வந்துருச்சு, மறுபடியும் நான் ஆவரேஜ் பண்ணுறேன், 100 rupees வந்துருச்சு, மறுபடியும் ஆவரேஜ் பண்ணுறேன் அப்படிங்கிற கதையே இந்த டெக்னிக்கலில் ஒர்க் அவுட் ஆகாது. ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்து கண்டிப்பாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதை பொறுத்தவரையும் நாம் வந்து ஆட்டத்தை எங்கே முடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் மெயின். ஓகேங்களா? ஆடிக்கிட்டே இருக்கக்கூடாது. அதாவது லக்கி பாஸ்கர் படத்தில் வர ஒரு டைலாக்கு. ஓகே, எனிவே இப்போ வந்து நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்தவரையும் 15 minutes கேண்டலுக்கு வந்து நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் பாருங்கள், அந்த 15 minutesல 150 பாயிண்ட்ஸ் ஒரு வெர்டிகல் ஃபால், மறுபடியும் ஒரு ஃபால். ஸோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது லைக் 24,540 24,580 வரையும் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 24,580க்கு மேலே இருந்துச்சுன்னா இப்போ 24,650 வரையும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,400. 24,400 கீழே வந்துச்சு அப்படின்னா 24,330 வரையும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து வாட்ச் பண்ணிக்காங்க. பேங்க் நிஃப்டி என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லைக் அதாவது இந்த ஆர்பிஐ மீட்டிங்கிறதுனால பேங்க் நிஃப்டி அவுட் பர்ஃபார்மில் இருக்குது. இப்போ ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 53,400. அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 53,600 வரையுமே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 53,100, தென் 52,900. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.